30 years of trusted brilliance. Saravana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. ஆக்சுவலி அவர் முதல்வரா பேசுறப்ப இட்ஸ் ஃபெல் லைக் அவரு படத்துல பேசுற மாதிரி தான் இருக்கு. தொடவும் விட மாட்டேன், தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். கொஞ்சம் இதுவான வார்த்தை தான், இந்த மாதிரி வார்த்தைகள் வேண்டாம். உங்க அப்பா இங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? ஆனால் டிஎம்கே பண்ணாத ஊழலே கிடையாது. அது உண்மையை சொன்னால் அவங்களே ஏன் கோவம் வருது? அவங்க இது நாள் வரையும் கொடுத்த கேள்விகளுக்கு சரியான பதில் அது அப்படிதான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரலையும் ஈவினிங் வரலையும் அதிலே உட்காந்துட்டு இருந்தாருன்னு சொல்லார். அதை விட்டுட்டு எழுந்தே வர முடியல, அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும்னு. கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர் எங்கேயோ போகிறதுன்னு தெரியுது. இன்னும் கொஞ்சம் அதான் இவர்கிட்ட சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா சென்னை அடிச்சுக்க முடியாதுங்க. இல்லை அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். பர்சனல் விஷயம் வேண்டாமே. என்னென்னு அவருக்கு தெரியாத இடம் கிடையாது, அவருக்கு தெரியாத இது கிடையாது. அவர் எப்படி வேணால் டீல் பண்ணலாம். அதனால தான் அவர் பேசுகிறதும் தெரியுது. பட் அவங்களும் பேசாமல் இருக்கலாம். இல்லைன்னா இதை அப்படியே ஒரு சின்ன டிபேட்டாக நினச்சிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவர் சீரியஸாக எடுத்துக்க வேணாங்கிற. அது சும்மா பேசுகிறாங்க, அவர் பேசுகிறாரா இவங்க பேசட்டும், அதோட விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை சீரியஸாக எடுத்து எதுவும் பண்ண வேண்டான்னு பார்க்குறேன். இல்லை அதுதான் சொல்லி இப்போ தான் இவரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவங்களும் இப்போ இருக்குமே நிறைய கிளாஷஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லா தெரிய வந்ததுக்கப்புறம் எல்லாமே சால்வ் ஆகிடும்னு தோணுது. 40 டேஸில் தான் நிறைய படம் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காருன்னு அதெல்லாம் கேள்விப்பட்டோம். அது இருந்தது. நிறைய லிக்கர் ஷாப் ஸ்கூல்ஸ் கிட்ட மூடினதுன்னு சொன்னதே இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா குழந்தைங்களாம் எவ்வளோ கேர்ள் சைல்டுக்கு ப்ராபப்ளி அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். சிங்கப்பெண் இது ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாமும் பண்ணுறதுலாம் நல்லா பொண்ணுங்க நிம்மதியாக வரலாங்க. வெளியில் நம்ம ஊரில் தான் 8 மணி 9 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரணும்லாம் இருக்குது. மற்ற வெளியூர்லாம் போனால் நாங்கள் ஜாலியாக சுற்றலாம். இப்போ சென்னையில் அப்படி பண்ண முடியாது. இந்த திட்டத்தினால நாங்களும் சுதந்திரமாக வெளில சுற்றலாம்னு நினைக்கிறேன். நடக்கும். அவர் முடியறதுனால தானே பேசுகிறாரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. எல்லாத்துக்குமே ஒரு டைம் லிமிட் இருக்கு. நம்ம எடுத்தோடனே எல்லாம் பண்ணோம். சினிமா இல்லையே ஷார்ட்டாக கட் பண்ணி இது பண்ணுறதுக்கு. அதனால் லெட் அஸ் கிவ் டைம் ஃபார் இட். கண்டிப்பாக நடக்கும்னு தோணுது. சட்டசபை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி சட்டசபை பார்த்ததில்லை, இப்போ சட்டசபை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரியாது, ஆனால் இப்போ சட்டசபையோட விதங்களை பார்க்குறோம். இனி வரும் காலங்களில் அது எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான இதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் நினைப்போம். ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருக்கும் இதுதான் சட்டசபை, இப்படி தான் இருக்குன்றதே இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், இப்போ தான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடி சட்டசபைலாம் யாரும் புதுசாக டிவியில் லைவ்லாம் பார்த்ததில்லை. இப்போ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் லைவ் ஓடுது. எல்லார் வீட்லேயும் வரதுக்கு இவரும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு கூட. இது வரைக்கும் எதுவும் பார்த்ததில்லை. இப்போ தான் முதல்ல சட்டசபையோட ஸ்பீச்சை பார்க்கறதுனால குட். கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் அப்படின்றது அவர் பேசினோடனே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இது வெளிநடப்பு எல்லாத்துக்கும் நடக்குமான்னு தெரியல. ஒரு வேளை தப்பாக தவறான்றது தெரியல. அந்த வார்த்தை அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அதனால் அவங்க வெளிநடப்பு பண்ணியிருக்கலாம். இந்த வார்த்தை தப்பாக இருந்தால் இதுக்கப்புறம் இது வராமல் இருக்கணும். இந்த வார்த்தை தப்பு இல்லைன்னா அதுக்கு எதிர்க்கட்சிங்க கரெக்டான பதிலடி கொடுக்கணும். கண்டிப்பாக இது கொஞ்சம் இதுவான வார்த்தை தான். அப்பாவை காணுங்கிறது ஒருத்தரை டீஸ் பண்ணுற மாதிரி வார்த்தை தான். அது பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த மாதிரி வார்த்தைகள் வேண்டாம் சட்டசபையில், கண்டிப்பாக வேண்டாம் தான். சினிமா ஸ்டைலில் விஜயோட ஃபேனாக பார்த்தா ஓகே தான். விஜயோட ஃபேனாக பார்த்தா அது ஓகே தான். பட் ஆனால் ஒரு பொதுவான ஒரு இதுவாக எல்லோரும் பார்க்குற ஒரு இதில் ஒரு கண்டிப்பாக ஒரு யாரை சாட்டுறாருன்னா எதிர்க்கட்சின்னு தெளிவாகவே தெரியுது. அப்படி பண்ண வேண்டாம். கண்டிப்பாக நல்ல செயல்பாடுகளாக இருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நல்ல செயல்பாடுகளாகவும் இருக்கும். இது வரைக்கும் வந்தது எல்லாமே ஓகே. இன்னும் அவருக்கு நிறைய டைம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். இப்போ தான் 4 மந்த் ஆயிருக்கு. இல்லை அதுதான் எல்லாமே இப்போ தொடங்கினது தான். எதுவுமே நீங்கள் எதுவாக இருந்தாலுமே தொடக்கத்தில் எதுவுமே யாராலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக போக போக அதோட செயல்பாடுகளை பொறுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம்மா, பேசலே சொன்னாங்க. பட் he delivered a very good speech yesterday and he was given a very great blow to the DMK ministers and over the status and always they are finding fault with the present CM Vijay and he has given a very great blow to the DMK people. அவங்க பண்ணாத ஊழல் கிடையாது. அவங்க எந்த ஃபீல்டில் ஊழல் பண்ணலை. கனிம வளம், மணல் கொள்ளை, மலை கொள்ளை, எல்லா ஆதாரம்லாம் இருக்குது சார். இப்போ நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். recently had been to my native place here by நாகர்கோவில், கன்னியாகுமரி. அங்கெல்லாம் கனிம வளம்லாம் இல்லவே இல்லை. முன்னெல்லாம் நல்ல 5 ஃபீட்டுக்கு டிக் பண்ணி பண்ணோம்னா அவங்க 50 ஃபீட்டு நோண்டி பண்ணிருக்காங்க. தாமிரபரணி ஆறில் நியர்பை சேரன் மகாதேவி அந்த ரிவர்லாம் சீபெட்லாம் தண்ணியே இல்லை. பிகாஸ் அவ்வளோ பணம் நோண்டியிருக்காங்க. பணம் நோண்டி அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஃபார் ரீச் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஏ ப்ரூஃப். ரெண்டாவது மின்சார இதில் நிர்மல்குமார் சொன்ன மாதிரி அந்த பேப்பரில் படித்தது. ரெண்டாவது யூடியூப்பில் பார்த்தது. அஸ் டு மை நாலேஜ், இஃப் ஐ எம் கரெக்ட்,
ட்ரான்ஸ்ஃபர் வந்து 7 lakhsனா 40 இதுக்கு வந்து 2.9 crores தான். 4/28 2.9 crores தான் கரெக்டாக ஆயிருக்கு இவங்க டெண்டரில். யார்? ப்ரெசன்ட் கவர்மெண்ட் சொல்கிறது ரேட்டு. ஆனால் அவங்க அதே டெண்டர்னா என்னது நார்மலாக அஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் டெண்டர்னா லோயஸ்ட் கோர்ட்டு தான் பண்ணோம். லோயஸ்ட் ஹூ இஸ் த ப்ரைஸ் பிட்டு, யார் லோயஸ்ட் ப்ரைஸ் பிட்டு யார் பண்ண அவங்க தே ஷுட் பி கிவன் த ஆர்டர். இன்ஸ்டெட் ஆஃப் having purchased for 7 lakhs, they have purchased the same transfer for 15 lakhs, but double the amount. அதிலேயே 10 கோடி they swindled the money. இதில் யார் பணம்? பப்ளிக் பணம். ப்ரீத்திங் டைம் கொடுக்கணும். ப்ரீத்திங் டைம் ஷுட் பி given to the present government. 40 நாள் தான் ஆயிருக்கு. ஆனால் டிஎம்கே பண்ணாத ஊழலே கிடையாது. அது உண்மையை சொன்னால் அவங்களே ஏன் கோவம் வருது, ஏன் எழுந்து போடுறாங்க? வாக் அவுட் பண்ணலாம். வாக் அவுட் பண்ணுறதா இருந்தால் தே ஷுட் பி ப்ரெசன்ட் ஆப்சென்ட். இனிமேல் ரூல் கொண்டு வரணும். இப்போ எப்படி ஸ்கூலில் ஆஃப் டே லீவ் போடுறாங்களோ அதே மாதிரி ப்ரெசன்ட் வாக் அவுட் பண்ணனா, சட்டசபை கூடும்போது அசம்பிளி கூடும்போது இந்த மாதிரி வாக் அவுட் பண்ணனா தே ஷுட் பி கிவன் பனிஷ்மெண்ட் அஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். ஸோ வாக் அவுட் பண்ணால் இந்த மடியில் கனம் இருக்குது அர்த்தம். அதான் உண்மை. அவர் ஸ்பீச் நல்லா இருந்தது. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தார். இப்போது எதிர்க்கட்சிகளை வந்து அவரை வந்து சீண்டி பார்த்தாங்க. அதுக்கு நல்ல பதிலடி கொடுத்து. இந்த மாதிரி வந்து ஒருத்தர் பேசாமல் இருக்கிறவர் வந்து இப்படி சீண்டி பார்க்கக்கூடாது. அவருடைய திறமை எப்போ வெளிப்படுத்துங்கிறது கூடிய விரைவில் மக்கள் அறிவார்கள். அவர் பேசும்போது எழுதி போயிட்டாங்கன்னா நல்ல பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி தான் பயந்துட்டு தான் எழுதி போனாங்க. அவங்க வந்து அவமதிக்கணும்னு சொல்லி எழுந்து போல, நம்ம பேசின பேச்சுக்கு நல்ல பதிலடி கொடுத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயந்து போய் தான் எழுந்து போயிருக்காங்க. அவங்க வந்து இது நாள் வரையும் கொடுத்த கேள்விகளுக்கு சரியான பதில் அது. அப்படி தான் சொல்லணும். அது டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க கேட்டவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க தெரியாது. ஒரு சில பேர் வந்து தனக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி. கரெக்டாக சட்டசபையில் இப்படித்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு வரையறை கொடுத்துட்டாங்கன்னா லைவ் பூரா லைவாக இந்த டெலிகாஸ்ட் நடக்கும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலி அவர் முதல்வராக பேசுகிறப்ப இட்ஸ் ஃபெல் லைக் அவர் படத்தில் பேசுகிற மாதிரி தான் இருக்கு. தொடவும் விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன். இது எதுவும் டயலாக் படம் மாதிரி இருக்கு. அவர் லைக் ஏன்னா அவர் நம்ம வந்துட்டு ஒரு 60 படம் நடிச்சிருப்பாரா. ஸோ அந்த படத்தில் பார்த்து இப்போ ஒரு சட்டசபையில் பேசுகிறப்ப இது படத்தில் பேசுகிற மாதிரி இருக்கு. லைக் அங்கே ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ண சொல்கிற மாதிரி இருக்கு. எங்களுக்கு என்னன்னா அவர் வாட் அங்கிள் திஸ் வெரி ராங் அங்கிள் இந்த மாதிரி பேசினா நல்லாயிருக்கும். ஆனால் சம்டைம் ஒரு ரொம்ப சீரியஸாக பேச ஆரம்பிச்சு ஏதோ படத்தில் எடுக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த ஒரு தெரி படமோ இல்லை சர்க்கார் படமோ எடுக்கிற மாதிரி இருக்குது. இல்லை அவர் சினிமாவில் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் ஒரு சீரியஸாக தான் பேசுகிறாரு. ஆனால் பார்க்குறப்ப அப்படி இருக்குது. ஸோ விஜய் அவரோட திட்டத்தெல்லாம் பார்க்குறப்ப வா குட், நல்ல ஒரு முதல்வராக இருக்காருல்ல. அவர் எங்கள் ஊர் முதல்வராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். உட்காரத்துக்கு டைம் இல்லை, அவர் சாப்பிட்ற டைம் வந்திருக்கும். அதனால் அவங்க போயிருப்பாங்க. அப்படி கூட இருக்கலாம்ல. ஏன்னா அது ஒரு ஆளோட முடிவு. அவங்க அப்படி எந்திரிச்சு போகணும்னு தோணி இருக்கு. அதனால் அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்குன்னு அவங்களே நம்ம இது சொல்ல முடியாது. தெரியல. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே விஜய் சப்போர்ட் தான். அவர் என்ன பேசினாலுமே நான் கேட்பேன், இது மாற்றுவேன். ஈவன் தான் நான் இங்கே எல்லாம் ஆள் இல்லை, ஆனால் இருந்தாலுமே நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன் விஜய்க்கு. விஜய் படம் தான் ஓகே, 1 நம்பரை போய் பார்த்துட்டு வந்துடும். ஆனால் பொலிட்டிக்ஸ் வாய்ஸ் பார்த்தா எனக்கு தெரியல அவ்வளோவா. பட் ஓகே, அந்த நல்லா இருந்துச்சு. இப்படி ஒன்று என்னமோ பண்ணார், ஜோக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வரும் நான் நினைக்கிறேன். அடுத்த தடவை இந்தியா வர்றப்ப அவரோட முதல்வர் இதில் எல்லாமே மாறணும்னு நான் நம்புகிறேன். நான் சும்மா அவர் நார்மலாக சொல்லியிருப்பாரு, ஆனால் அது வேறு மாதிரி பொட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் நார்மலாக தான் சொல்லுவார் நான் நம்புகிறேன். தேவையில்லை தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு சட்டசபை, நம்ம ஒன்று சொல்கிறது வேறு மாதிரி மாறும். ஸோ அவர் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து விட்றது நல்லதுலா. அவங்களுக்கு இஷ்டம் இல்லை போனாங்க, அவ்வளோதான். அவர் ஸ்டைலில் அவர் பண்ணுறாரு, அவ்வளோதான். நம்ம எப்படி நீட்டிகிட்டு கேட்குறோம் அந்த மாதிரி அவருடைய ஸ்டைல். நல்லா பேசியிருக்காங்க. பிகாஸ் நம்ம நாட் லோக்கல், நம்ம அவரை டிவியில் தான் பார்த்துருக்கோம். நம்ம நாட் லோக்கல். ஸோ நம்மலாம் விஜயோட ஃபேன், நம்மளாம் விஜயோட ஃபேனு. ஸோ அவர் எது சொன்னாலும் நல்லா தான் நினைக்கிறோம். ஹோப்ஃபுல்லி ஹி டூ குட் திங்ஸ் ஃபார் சென்னை. அதுதான் சொல்கிறேன். அது வந்து ஒரு பெரிய தப்பு தான் கன்சிடர் வந்து நம்ம வந்து கேட்கணும். முன்னே வி மஸ்ட் லிசன் ஆப்போசிட் பர்சன். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஒப்பீனியன் நம்ம கொடுக்கணும். எடுத்தோன்னே நம்ம போகிறோன்னா இஸ் லைக் கன்சிடர் நம்ம வந்து அவரோட ஒப்பீனியன் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். வாட் யூ மீன்? அப்பா காணும் நம்ம ரொம்ப இதெல்லாம் பார்க்க மாட்டோம் அரசியல் நம்ம போகணும். பட் என்னிட்ட கேட்டிங்கன்னா இதான் நான் சொல்லுவேன், 2 சைடும் ஒப்பீனியனை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு இதே நீங்கள் உருவாக்க முடியும். இது ரோங்க அது ரோங்க இது ரோங்க அது 2 பேரும் இப்போ பிரச்சனை ஓடிட்டு தான் போவோம். இன்னும் சில குறைகள்லாம் இல்லை பல குறைகள் இருக்குது. சீக்கிரமாக சரி செய்ய முயற்சி பண்ண அதான் இந்த குற்றங்கள் இன்னும் ஸ்டில் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அது உடனே மாற்றணும்னு நினச்சா அது நடக்காத ஒரு காரியம்தான். ஸோ அதான் நான் இன்னும் இப்போ சிங்கப்பெண் மாதிரி இந்த போதைப் பொருளுக்கும் தனியாக ஏதாவது ஒரு இதை அமைச்சு அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். அந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும்ண்ணே. அது மாதிரி அப்புறம் இந்த வயசானவங்க பார்க்குற நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணி பென்ஷன் இல்லை வேலை மாதிரி ஏதாவது கொடுத்தா பார்த்துக்குவாங்க.
அதான் பேசிட்டாரு நாங்கள் எங்களுக்கு ஓகே தான், ஆனால் தெரில அதுக்கப்புறம் எப்படின்னு. அதான் அவங்க தான் கேட்டுட்டு இருந்தாங்க, அவர் பேசலைன்னாங்க. அவர் பேசிட்டாரு, அவங்க நின்று கேட்கவே இல்லை, போயிட்டாங்க. கொஞ்சம் நின்று கேட்டுட்டு அவங்களும் ரிப்ளை கொடுத்துருக்கலாம். அல்ல அது அவங்க பண்ண நக்கல்னால தான் அவரும் நக்கல் பண்ணார். அது சரின்னு சொல்ல முடியாது, நம்ம தவிர்த்துருக்கலாம். இல்லை அவர் பேசாமல் தானே இருந்தார். அவரை இவங்க தானே நீ ஒன்றுமே செய்யலை, நீ பேசலை, அது இதுன்னு அவங்க தானே சொன்னாங்க. அதனால தான் அவர் நடந்துருச்சு. இல்லை எல்லாருமே ஸ்கிரிப்ட் வச்சு தான் படிக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை, எல்லோரும் ஸ்கிரிப்ட் வச்சு தான் படிக்கிறாங்க. அது அவர் ஒண்டி குறை சொல்ல முடியாது. நல்லா பேசினார். பட் ஆனால் என்ன சொல்லணும்னா, அந்த கடைசியில் என்னமோ அந்த கை காமிச்சார்ல, அது சரிப்பட்டு வரல. கொஞ்சம் அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி அவருடைய வியூ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாரு, எல்லாத்தையும் நல்லா செய்கிறாரு. அவருக்கு நல்ல இதுதான். பட் ஆனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் இது பண்ணிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எப்போ ஒரு கல்யாணம் பண்ணால் 10 மாதம் கழிச்சு தான் குழந்தை பிறக்குது, உடனே எழுந்திரிச்சு நடந்துருந்தா குழந்தைலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ப்பா, அவருக்கும் கொடுக்கணும் டைம் கொடுத்தா தானே அவர் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதனால் கண்டிப்பாக டைம் வேணும் அவருக்கு. ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதமாவது கொடுக்கணும். எதிர்க்கட்சி இப்படிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப மோசம். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.